வெல்கம் டு ரூப்ஸ் சனி கிச்சன். நான் உங்கள் ரூபினி. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது எங்கள் ஊர் திண்டுக்கல் ஸ்பெஷல் முட்டை பாயா. இது எங்கள் ஊரில் மட்டும்தாங்க கிடைக்கும், ரோட் சைட் ஃபுட்டு. ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 200 கிராம் பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4-5 விசில் வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நான் ஊற வச்ச பட்டாணி. நீங்கள் ஊற வைக்கலைன்னா ஒரு 4-5 விசில் சேர்த்து விட்டுக்கோங்க. இது வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான பக்கோடா போட்டுக்கலாம். இந்த முட்டை பாயாவுக்கு நம்ம இந்த பட்டாணி செய்கிறோம்ல, அதை வச்சு ஒரு குருமா செஞ்சுட்டு இந்த பக்கோடாவையும் செஞ்சுட்டு அதில் முட்டையும் கலந்து நம்ம செய்வோம். இப்போ அதுக்கு பக்கோடா செஞ்சுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா பெசரிக்கலாம். எல்லா வெங்காயத்துலேயும் நல்லா இந்த கடலை மாவு படுற மாதிரி பெசரிச்சுக்கோங்க. இப்போ கடலை மாவு கொஞ்சம் பத்தலை, இப்போ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலை மாவு நான் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை பிசைஞ்சு தனியாக வச்சிடலாம், கொஞ்சம் ஊறட்டும். இப்போ இந்த பட்டாணி வேக போட்டோம் இல்லையா, அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பெரிய தக்காளி, 6 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி 2ஆக கட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தக்காளியில் உள்ள தண்ணி போதும், தண்ணி தேவைப்படாது. பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இது பச்சை கலரில் தான் வரும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம பக்கோடாவை பொரிச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பக்கோடா பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பக்கோடா போட்டு எடுத்துடலாம். நல்லா கலர் கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு இதை வறுத்துக்கோங்க. பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இது போல் அடுத்த செட்டும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பாயா ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ கண்ணாடி போல் ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த புதினாவோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணி நல்லா வெந்திருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த மசாலாவோட பட்டாணி நல்லா வேகட்டும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இந்த பாயாவுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது பாயாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா 2 கொதிச்சு வந்துச்சுன்னா நம்ம பாயா ரெடி ஆகிடும். இது ரொம்ப கெட்டியாக கூடாதுங்க, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கலக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாயாவை மட்டுமே நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூடலாம் சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாயா ரெடியாக இருக்குது. இப்போது 2 வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கத்தியில் கூட பண்ணலாம், ஈஸியாக வரும். பட்டாணியை வேக வைக்கும் போதே சைடில் முட்டையும் அவிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம முட்டை பாயா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் ஒருத்தருக்கு செய்கிற மாதிரி பாயா செஞ்சு காட்டுறேன். ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி பாயா ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வெங்காய பக்கோடா செஞ்சு வச்சோம் இல்லையா, அதை போட்டுக்கலாம். இப்போ அது மேலேயே திரும்ப ஒரு கரண்டி பாயா ஊற்றுங்க. இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணிடுங்க. முட்டை, பக்கோடா, பாயா எல்லாம் ஒன்று சேரணும், அந்தளவுக்கு நல்லா கலக்கிக்குங்க. முட்டை பாயாலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. சில பேர் பக்கோடா போட்டு செய்வாங்க, சில பேர் மசாலா வடை போட்டு செய்வாங்க, சில பேர் சமோசாவை போட்டு செய்வாங்க. எப்படினாலும் பண்ணலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக பாயா ஊற்றிட்டு இப்போ நம்ம அடித்து வச்ச இந்த முட்டையை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது மேலே இன்னும் கொஞ்சம் பாயா ஊற்றி அது மேலே கொஞ்சமாக நம்ம வெட்டி வச்ச ஆனியனை ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தா
முட்டை பாயா ரெடி. வெள்ளை மழை பெஞ்சிட்ருக்கோம், நல்லா கொதிக்க நம்ம கையில் இந்த முட்டை பாயா கொடுப்பாங்க. இந்த பக்கோடா வந்து அந்த பாயால் நல்லா ஊறி ஒரு மாதிரி சாஃப்ட்னஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த முட்டையோடு அந்த பட்டாணியும் சேர்த்து அந்த பக்கோடாவை சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சப்போஸ் நீங்கள் வெஜிடேரியன்னா வெறும் இந்த பட்டாணி பக்கோடா வச்சு கூட நீங்கள் செஞ்சு இதை சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.